இது ரொம்ப முக்கியமானது. இதை நல்லா பீஸ் பீட்டாக கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பீஸாக அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1 கப்பு வாட்டர்மெலன் போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஹனி போட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 கப்பில் பால் ஊற்றிக்கலாம். இப்போ இதை மிக்ஸியில் அடிச்சு வச்சுக்கலாம். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சாச்சு. இது நம்ம 6 to 8 hours வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுக்கலாம். அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ண இந்த வாட்டர்மெலனோட ஐஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளோட வாட்டர்மெலன் ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுலேயும் எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அட்டகாசமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. நீங்களும் இந்த வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் இந்த சம்மர் ஹாலிடேக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண நல்லா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த சம்மர் ஹாலிடேக்கு இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் பசங்க கூட என்ஜாய் பண்ணி இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண நல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி புது புது ரெசிபிஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.